ஊழியம் கொடுக்கறது. எந்த பக்கம் அந்த ஊழியம் பண்ணுறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அங்கெல்லாம் போய் 2 மாவட்டங்களில் கிராமங்களில் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க. இந்த 100 நாள் வேலை, ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க ஜனங்க. அந்த ஜனங்களை தேடிக்கின்னு போவோம். சரி. அந்த ஜனங்க குளத்தங்கரையும் கோயிலுங்க அந்த மாதிரி இடத்துங்கள தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி டைமில் போயிருவீங்க. அந்த நேரத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிறனால அங்கே கைப்பிரதிகள்லாம் கொடுத்துட்டு அங்கேயே ஜெபம் பண்ணுவோம். கோயிலுங்கெல்லாம் இருக்கும், யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. அங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வருவோம். இப்படியாக ஹிந்தி கற்று வச்சுக்கணும் இல்லையா? அந்த தெரியுமா? ஆமாம், ஹிந்தி வந்து 10ஆம் கிளாஸு சரியாக பாஸ் ஆகலைன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் எப்படி ஹிந்திலாம் கற்றுக்கிட்டீங்க? அதுதான் அந்த ஹிந்தி புக்கு 10ஆம் கிளாஸ் 10 ரூபாய் வாங்கி ஆண்டவரை நான் வந்து அந்த காலத்துலலாம் அந்த பிளாட்ஃபார்மில் ஆமாம் 30 நாட்களில் ஹிந்தி அந்த இங்கிலீஷ் பாலாஜி ஒரு புக்கு அது அதெல்லாம் அதை வாங்கி தான் படித்து ஆண்டவரே ஏசப்பா நான் வந்து இதை படித்து ஜனங்களுக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நார்த் இந்தியன்ஸுங்கள்லாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்றைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்கிறாங்களோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த உரகடம் சைடு ஃபேக்ட்ரிஸ், ஆமாம், மகேந்திரா சிட்டி அந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க, ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போவேன். போயிட்டு ஹிந்தி கைப்பிரதிகள்லாம் கொடுத்து அவனுக்குலாம் ஏசாப்பா ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணி ஹிந்தியில் ஜெபம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறேன். ஹிந்தி பைபிள் வாசிப்பீங்களா? ஹிந்தி பைபிளாக சரளமாக பைபிள் வாசிக்க தெரியும், ஹிந்தியில் பேசுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, செய்திலாம் கொடுப்பீங்க. ஆமாம், இந்த மாதிரி இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி 10ஆம் கிளாஸ் ஃபெயில் 12ஆவதும் ஃபெயில் ஆகி சோர்ந்து போனேன். எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், இங்கிலீஷ் பைபிள், ஹிந்தி பைபிள், தமிழ் பைபிள் 3 பைபிளும் வச்சு சரளமாக படிக்க ஆண்டவருடைய ஞானம் வந்து உங்கள் மூலமாக. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷில் சுவிசேஷம் சொல்லுவேன், ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தியில், இப்படியாக தமிழ் 3 பாஷைகள் மூலமாக இந்தியாவில் நிறைய பேருக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம்? அப்பா இறந்துட்டாரு, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு.